பறக்கும் அணில் அதாவது சுகர் கிளைடர் இது எத்தனை குட்டி போடும், இது எப்படி ஃபுட்டு கொடுக்கணும், இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதோட லைஃப் ஸ்பேன், இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சுகர் கிளைடரோட A to Z இன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் பிலிப்பியன்ஸ். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 10லேருந்து 15 வருஷம். இதோட லென்த் வந்து 16 சென்டிமீட்டர். இதோட வெயிட்டு 120 கிராம். என்ன கலரில் எல்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு கலர், ஆல்பினோ. இதோட ப்ரைஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20,000 வரை இருக்குது வைல்டு கலருக்கு. ஆல்பினோவுக்கு 25லேருந்து 30 வரை இருக்குது ஒரு பேர். மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மேலுக்கு வந்து டெஸ்டோஸ்டரோன் இருக்கும். மேல் வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் அளவில் ஒரு சவுண்டு கொடுக்கும். ஃபீமேல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபீமேல் வந்து மேமல் டைப்பில் குட்டியை வந்து வயிற்றில் வந்து வச்சுருக்கும். அதாவது கங்காரு பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு அந்த குட்டியை வந்து வயிற்றில் ஒரு பேக் மாதிரி வச்சுருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணக்கூடியது. இது வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது. இதோட ப்ரெக்னன்சி டைம் பார்த்தீங்கன்னா 20 டேஸ். 40லேருந்து 50 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி வந்து வெளியில் வந்துடும். இதோட டயட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஆமினிவோரஸை சேர்ந்தது. அப்படின்னா இதுக்கு வந்து எல்லா ஃபுட்டுமே நம்ம வந்து கொடுக்கலாம். வெஜிடபிள் கொடுக்கலாம், நான்வெஜ் கொடுக்கலாம், மீல் வார்ம்ஸ் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸில் பைனாப்பிள், மேங்கோ, ஆப்பிள், கிரேப்ஸு, ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளி, பொம்மிகிரானேட் இதெல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். இதுக்கு இன்னும் எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கிளைடருக்கு தனியாக ஃபுட்டு வந்து இருக்குது. அது போக நம்ம வந்து செர்லாக் வந்து கொடுக்கலாம். நாங்கள் என்ன கொடுத்துட்ருக்கோம்னா செர்லாக் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்குள்ள ஃபுட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கனால சுகர் கிளைடர் கொஞ்சம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது கொடுக்குறனாலே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லபடியாக வந்து விரும்பி சாப்பிடும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாக்லேட் கொடுக்குறத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இதோட ப்ரைஸையும் இதோட டயட்டையும் பார்த்து யாருமே பயப்பட வேண்டாம். இது ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியானது. ஒரு வெளியில் எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே நல்ல நம்மக்கிட்ட வந்து பழகக்கூடியது. ஒருவேளை நம்ம வீடை வந்து பக்கத்தில் நிறைய வீடும் இல்லை அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சுகர் கிளைடர் நம்ம வந்து வாங்கலாம். இது வந்து எந்த ஒரு டிஸ்டர்புமே கிடையாது. குட்டியில் வாங்கி இதை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது வந்து ஹேண்ட் ஃபீடு பண்ணி நல்லா டேம் பண்ணி வச்சுட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாது. நம்மள கடிக்கிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது சேட்டை பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. ஒருவேளை நம்ம வந்து குட்டியில் வாங்காமல் அடல்ட்டில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முகம் தெரியாத ஆட்களையோ சம்டைம்ஸில் ஏதாவது கொடுக்க போனாலோ கடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதில் என்ன ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பகல் டைமில் ஃபுல்லுமே வந்து தூங்கிடுவாங்க. நைட்டில் மட்டும்தான் வெளியில் வருவாங்க. நம்ம ஒரு டைம் இதுக்கு வந்து ஃபுட்டு வச்சா போதும். அதாவது ஈவினிங் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுட்டு வைக்கணும். இது வந்து ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்ட்ரா கேர் போட்டு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் இதோட குட்டிகள் எல்லாமே நல்ல ஹெல்த்தியாகவும் நல்லபடியாக வந்து கொண்டு வரும். ஒரு டைம் தான் நம்ம ஃபுட்டு வைக்கணும். இதுக்கு தண்ணி வைக்கணுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தண்ணியும் கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கணும். ஆனால் இது வந்து தண்ணி வந்து ஒரு கொஞ்சமாக தான் குடிக்கும். மோஸ்ட்லி வந்து தண்ணியை வந்து நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் இதுலேயே வந்து அது கன்சியூம் பண்ணிக்கும். முக்கியமாக நம்ம ஒன்று என்ன வைக்கணும்னா கண்டிப்பாக கேட்டில் ஃபிஷ்ஷோட போன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து கால்சியம் டிசீஸ் வந்து வரதுக்குள்ள வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுறதுனால இதுக்கு வந்து போனில் ஏதாவது அடிப்படுறது, போன் வீக் ஆகுறது இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வைக்கணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சுகர் கிளைடர் வந்து பறக்கும், சைடில் அதுக்கு ரெக்கை இருக்குது, பறக்கும்போது மட்டும் அது வந்து வெளியில் வரும். அப்படி கிடையாது. சுகர் கிளைடர் பறக்க எதுவுமே செய்யாது. சுகர் கிளைடர் என்ன பண்ணுன்னா இன்னொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு தாவி வரும்போது கிளைடு மாதிரி பண்ணி வரும். அதனால தான் அது வந்து சுகர் கிளைடுன்னு வந்து அதுக்கு பேர் வந்திருக்கு. இது வந்து வைல்டில் அதாவது காடுகளில் இருக்கும்போது இவங்க வந்து கூட்டமாக அங்கே இங்கேயுமா சுற்றுவாங்க. மோஸ்ட்லி இதை வந்து நம்ம எதில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது மர பொந்துகள், ஏதாவது ஹைட் ஸ்பாட் இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து இதை வந்து ரொம்ப பார்க்கலாம். நம்ம கேஜ் செட் பண்ணி கொடுக்கும்போதும் கண்டிப்பாக நம்ம வந்து கேஜில் வந்து ஹிடன் ஸ்பாட் வந்து அதிகமாக வைக்கணும். ஏன்னா இது வந்து ஹிடன் ஸ்பாட்டை வந்து ரொம்ப விரும்பும். இப்போ ப்ரீடிங்காக எந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்கணும்னா சுகர் கிளைடருக்குன்னு ஒரு பவுச் உண்டு. அந்த மாதிரி பவுச்சு நம்ம வைக்கலாம். இல்லாமல் இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாலும் நல்லபடியாக வந்து ப்ரீட் ஆகும். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எங்களுக்கு நல்லபடியாக வந்து இந்த ப்ரீடிங் பாக்ஸில் தான் வந்து ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹைடாக ரொம்ப செக்யூராக இருக்கனால அது வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வந்து ப்ரீட் ஆகும். கேஜை எந்த மாதிரி பிளேஸில் வைக்கணும்னா நல்ல டேரெக்டாக வெயில் படுற மாதிரி இந்த மாதிரி பிளேஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு வார்மான பிளேஸை வந்து கண்டிப்பாக வைக்கணும். டேரெக்டாக சன்லைட் அந்த மாதிரி ஏரியாவில் கொண்டு வைக்கும்போது கண்டிப்பாக நிறைய டிசீஸ்கள் வரதுக்குள்ள வாய்ப்பு வந்து இருக்குது. இது வந்து வார்மான பிளேஸை தான் ரொம்ப விரும்பும். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நான் ஒரு ப்ரீடிங் பேரா தான் வாங்கிட்டு வந்தேன், எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னா அது ப்ரீடே ஆக மாட்டேங்குது, நான் நல்லா தான் ஃபுட்டெல்லாம் கொடுத்து பார்க்குறேன், நம்ம பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு தப்பு இருந்தாலுமே கண்டிப்பாக இது வந்து ப்ரீட் ஆகாது. என்னோட அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். நம்ம என்னதான் ஃபுட்டு மட்டும் கொடுத்தாலே அது வந்து ப்ரீட் ஆகாது. நம்ம ப்ராப்பராக கேஜை வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது இந்த கேஜை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். கேஜை வந்து ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு பிளேஸில் வந்து பிளேஸ் பண்ணணும். அது வந்து செக்யூராக ஃபீல் பண்ண போகிறோம். அப்புறமா தான் அது வந்து கண்டிப்பாக ப்ரீடிங்கான ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணும். அது வரை அது பயந்தே தான் இருக்கும். ஃபுட்டுமே நம்ம கரெக்டான டைமிங்க்கு கரெக்டான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும். அதை சும்மா நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஓவர் கேரிங் இருக்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ணணும். இது யாருக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்னா நைட்டில் வந்து தூங்காமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்.
ஏன்னா பகல் டைமில் வந்து இது வந்து தூங்கிடும். நைட் டைமில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். மோஸ்ட்லி இதுக்கு எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், கால்சியம் குறைபாடு இந்த மாதிரி டிசீஸ்கள் மட்டும்தான் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்ற மாதிரி டிசீஸ்கள் மோஸ்ட்லி வரவே செய்யாது. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து சொல்லிட்டேன். இதில் ஏதாவது விடுபட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக நம்ம வீடியோவை பார்க்க வரவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ இந்த சுகர் கிளைடர் ஒரு இதில் வந்து தாவும் போது உங்களுக்கு தெரியும், சைடில் வந்து கிளைட் வந்து லைட்டாக வந்து நமக்கு தெரியும். இதே இது கொஞ்சம் லாங் இதுலேருந்து கிளைட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக ரெக்கை இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு தான். நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் எந்த பேட்ஸை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.